விராலு எத்தனை மூட்டை அரிசி வந்திருக்குது, எவ்வளவு வித்து இருக்குது, இதெல்லாம் கணக்கிடுறா. அந்த ஐயா, யார் வீட்டுக்கு போய் என்னென்ன சாமான்லாம் கொடுக்கணும்? தம்பி, இவ்வளவு நாளா உங்களை என் கடையில வச்சு வேலை வாங்கி உங்களை கேவலப்படுத்திட்டேன். அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாதுங்க தம்பி. என்ன முதலாளி சொல்றீங்க? விராலு சட்டாடுறா. இந்தாங்க முதலாளி. இந்தாங்க, எடுத்துங்க தம்பி. என்ன முதலாளி இது? இப்ப நீங்க வாத்தியார் ஆயிட்டீங்க. ஆமாங்க. அதனால மாமூடு எடுத்துங்க. வர்றங்க. என்ன சாமி, காபி டம்ளரோட வாசல்ல நிக்கிறீங்க? நீங்க வாத்தியார் ஆயிட்டு முன்னால வாசப்படியில நிக்க வச்சது, கிளாஸ்ல காப்பி குடிச்சது, கேவலமா பேசினது எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிடுங்க. சாமி, இந்தாங்க மாமூல். என்ன சாமி இது? பச்சளையா 200 வாழ்க்கணும். சாமி, நான் எப்பவும் பழைய மாடு சாமி தான், என்கிட்ட அப்படியே பழகுங்க. இந்தப்பா உன் யூஷுவல் கோட்டா. வேண்டாம் சார், இங்க வந்து தண்ணி குடிச்சாதானே இந்த குதிரைக்கு தாகமே தீரும். பாசமா இருந்தாங்களே எல்லாரும், அப்பதான் அடங்கிருச்சு. இப்பதான் பயப்படுறாங்களே. இப்படி யாரும் என்னை உரிமையா கூப்பிடுறது இல்லையா சார்? ஏன் சார், ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் தான் கடமையை செய்யற தப்பா? எவன்டா சொன்னா? சொல்லிடுவானா? நாடார் கடையில சைக்கிள் ஓட்டுற மாடசாமி இல்லடா இப்ப நீ. மஞ்சா குப்ப அஞ்சா நஞ்ச மாவீர மாடசாமி என் தம்பி. சாமி, முன்னெல்லாம் நம்ம ஊர்ல சாமி கும்பிட வர்றவனுங்க சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம கார்ல ஏறி போவானுங்க. இப்போ சாமிய ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம மாடசாமியை 8 சுத்து சுத்துறானுங்க. ஏன் தம்பி இப்ப டக்கர்ல போறான். போக்கிரில இருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் வரைக்கும் நின்னு நிதானமா தள்ளிட்டு அடிக்கிறானுங்க. எதுக்கு? அதுக்குதாங்க நான் பயப்படுறேன். நானும் நம்சு ஒன்னா இவ்வளவு காலம் அவனுக்கு பயந்தாங்க, இப்ப எனக்கு பயந்து பேட்டவாதியாருங்கிற பட்டத்தை தந்து ஒரு பயங்கரவாதி ஆக்கிட்டாங்க. ஏன்பா வாத்தியார் பட்டம்னா சும்மாவா? பட்டம் வந்துருச்சே தவிர எல்லாரும் என்னை விட்டு எட்ட போயிட்டாங்க. என்னமோ பேய் பிசாச பார்த்த மாதிரி. பெருசா வாத்தியாரம் வாத்தியார். அதெல்லாம் வாத்தியார அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அடிச்சாதான் வாத்தியாரா? அணைக்கிறவரும் வாத்தியார் தான். 4 பேரை மிரட்டி தண்டல் வாங்குறவர் தான் வாத்தியாரா? 4 பேருக்கு குடுக்கிறவர் தான் வாத்தியாரு. தடுமாறி நிக்கிற பொண்ணுங்களை கைய பிடிச்சு எடுக்கிறவர் தான் வாத்தியாரா? தவிச்சு நிக்கிற தாய்க்குலம் அதுக்கு உதவி பண்றவர் தான் வாத்தியாரு. என்னமோ வேண்டாத பட்டத்தை அவனுக்கு கொடுத்துட்டா மாதிரி தலைய தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. இந்த வாத்தியாருங்கிற பட்டம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நிமிர்ந்து நின்று நீ பாட்டு பேசாம நிக்கிட்டு இருக்க. ஏதாவது சொல்ல. என்ன பொறுத்த மட்டும் பாஞ்சாலி மானத்தை காப்பாத்தினவன் பரமாத்மான்னு அவனை எல்லாரும் கும்பிட்டா மாடசாமிக்கு மரியாதை தருது நியாயம்தான். காயத்ரி சொல்லியும் புரியல, கண்ணகி சொல்லியும் புரியல. இப்ப நான் சொல்றேங்க, திருப்பதிக்கு போய் சாமி கும்பிடுறோம், பக்தி தான் வருது, பயம் வரல. மதுரைக்கு போய் மீனாட்சியை கும்பிடுறோம், அங்கேயும் இதே கேஸ் தான். நம்ம குப்பத்துல ஓரத்துல உடஞ்சு போன குதிரை மேல பெரிய மீச வச்சுக்கிட்டு கையில கொடுவாளோட உட்கார்ந்துருக்கானே முனீஸ்வரன், அவனை பார்க்கும்போது பக்தியும் வருது, பயமும் வருது. மடசாமி, இந்த ஏரியாவுக்கு முனீஸ்வரனா இருந்துட்டு போயண்டா. என்ன முழிக்கிற? முனீஸ்வரா வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.